السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய ஜமாத்துல் உலமா சபையினுடைய பொதுச் செயலாளர் சங்கைக்குரிய ஹசரத் கபிலா அவர்கள், மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள், மரியாதைக்குரிய இந்த பள்ளிவாசல் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர்கள், நிர்வாக பெருமக்கள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், பெரியோர்கள், சிறார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் பல்லாண்டுகளாக இப்பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் பங்கேற்று உங்களோடு சில வார்த்தைகள் உரையாடுகிற நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிறான். உண்மையாகவே மிக்க மகிழ்ச்சி. காரணம், இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் என்று பெயர் வைத்திருக்கிற பல பள்ளிக்கூடங்கள் கூட அதனுடைய ஆண்டு விழாக்களை கொஞ்சம் வேறு மாதிரியாக நடத்துகிறார்கள். கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரால் ஆண்டு விழாக்களில் சில அத்துமீறல்களும் ஆங்காங்கே நடைபெறுவதை பல பள்ளிக்கூடங்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள், நாமெல்லாம் சிறுபிராயத்தில் இருந்தபோது ஆண்டு விழா நடக்கும். எப்படி நடக்கும்? விளையாட்டு போட்டிகள் வைப்பார்கள், அதற்கு பரிசும் சான்றிதழும் தருவார்கள். கொஞ்ச காலம் கழித்து அதனுடைய ட்ரெண்டு கொஞ்சம் மாறுச்சு. ஆண்டு விழாவின் போது தன்னம்பிக்கை ஊட்டுகிற ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச்சுகள் தரப்படும். அதோடு மாணவ மாணவிகள் கலைந்து போய் விடுவார்கள். அப்படி கொஞ்ச நாள் இருந்தது. அதற்கு பிறகு கலை நிகழ்ச்சிகள் என்று வந்தது. அந்த கலை நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பாட்டு பாடினார்கள், பேச்சு போட்டிகள் வைத்து பேசினார்கள். இப்படியெல்லாம் ஆண்டு விழாக்கள் கொஞ்ச காலம் நடந்தது. குறிப்பாக 2000ற்கு பின்னால் இப்போதெல்லாம் ஒரு சினிமா பாடலை போட்டுவிட்டு அந்த பாட்டுக்கு தோதுவாக 5வது வகுப்பு 6வது வகுப்பு பிள்ளையில இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் உள்ள பிள்ளைகளை பாட்டுக்கு தோதுவாக ஆட வைத்து பழக்கப்படுத்தி மாதக்கணக்கிலே அதற்கு பயிற்சி எடுத்து பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு முன்னால் ஆண்டு விழாவின் போது ஆட்டம் அரங்கேற்றப்படுகிற ஒரு மோசமான ஆண்டு விழாக்கள் பல்வேறு பள்ளிக்கூடங்களில் இன்றளவும் நடக்கிறது. திறமைகளை வளர்ப்பதற்காக பயன்பட்ட ஆண்டு விழாக்கள், விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஆண்டு விழாக்கள் ஒரு கட்டத்தில் மோசமாய் ஆபாச பாடல்கள், குத்துப்பாடல்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதற்கெல்லாம் பிள்ளைகள் ஆட ஆரம்பித்து விட்டார்கள். இப்போதும் கூட சில வித்யாலயாக்கள் பள்ளிக்கூடங்களில் பரதநாட்டியம் போன்றவைகள் ஆண்டு விழாக்களின் போது அரங்கேற்றம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் என்று பெயர் வைத்தால் அதனுடைய ஆண்டு விழாக்கள் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு இந்த பள்ளிக்கூடம் ஒரு சிறந்த நல்ல உதாரணம், ஒரு முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல். படிப்பையும் கொடுத்து மார்க்கத்தையும் சேர்த்து கொடுக்கிறார்கள். உலக கல்வியை கொடுத்து சமய கல்வியையும் சேர்த்து தருகிற போது மட்டும்தான்
மாரல் சயின்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய நீதி போதனைகள் சரியாக இடம்பெறும். எங்கெல்லாம் சமயம் சார்ந்த கல்வி இல்லையோ, மார்க்கம் சார்ந்த கல்வி இல்லையோ, அங்கெல்லாம் ஒழுக்கமான மாணவர்களை உருவாக்குவது ரொம்ப கஷ்டம். அதிலும் இன்றைய காலத்தில் முஸ்லிம் பெயர் வைத்திருக்கக்கூடிய சில பள்ளிக்கூடங்கள் கூட சினிமா பாடல்களுக்கு பிள்ளைகளை ஆட வைக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, வருங்காலத்திற்கு அது ஆபத்தான போங்கும் கூட. சமீபத்தில் சோசியல் மீடியா பூரா வந்துச்சு. என்னன்னா, முஸ்லிம் ஸ்கூலாமா, ஆண்டு விழாவாமா. அதனால அவங்க செஞ்ச ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? அரபு டான்ஸுக்கு ஆடுறாங்க. பாட்டு அரபி பாட்டு, அரபுல குத்தாட்டம், அது அரபுல மோசமான ஆட்டம். அது அதை போட்டுட்டு என்னடா முஸ்லிம் ஸ்கூலு தமிழ் பாட்டுக்கு ஆட மாட்டாங்க, இங்கிலீஷ் பாட்டுக்கு ஆட மாட்டாங்க, அவங்கெல்லாம் அரபு பாட்டுக்கு ஆடுறாங்கிற மாதிரி. அதுவும் ஓரளவு பருவ வயதை அடைவதற்கு நெருங்கிவிட்ட அல்லது பருவ வயதை அடைந்து விட்ட பிள்ளைகளை எல்லாம் ஆட வைத்து பழக்கிற ஒரு மோசமான சூழல் இருக்கிறது. அதிலிருந்து வேறுபட்டு நிற்கிற இந்த ஷாம்ராக் கலைக்கூடத்தை, கல்வி கூடத்தை நாம் பாராட்டவும் துவா செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்கள் பகுதியில் குறைவாக இருந்தாலும் பெண்கள் பகுதியில் நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். தாய்மார்களால் செதுக்கப்பட்ட சிற்பிகள் தான் இந்த உலகத்தில் உயரப் போனவர்கள். தாய்மார்களுக்குத்தான் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு தேதியில வேற ஒண்ணுமே இல்லை. இந்த மொபைல்ல இருந்து, ஆன்லைன்ல இருந்து, சோசியல் மீடியால இருந்து குழந்தைய ஓரளவு காப்பாத்திட்டீங்கன்னாவே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க பெருசா பயான்லாம் செய்ய வேணாம். இந்த புடுங்க வேண்டியதை மட்டும் கொஞ்சம் புடுங்கி விட்டீங்கன்னு வைங்களேன், ஓரளவு குழந்தைகளை சரியாக வளர்த்து விடலாம். இன்னைக்கு குழந்தைங்க இன்டர்நெட்டோட தான் இருக்குது. அது என்னமோ 3 மாசம் 4 மாசம் லேசா கைகால ஆட்ட ஆரம்பிச்சாவே இப்ப இருக்கிற குழந்தை இப்படித்தான் ஆட்டுது. இந்த மொபைல தள்ளுற மாதிரியே காலத்திற்கேற்ப பிறக்கிற குழந்தைகளுக்கு இறைவன் அப்படி ஒரு இது ஆற்றலை தந்து வருவானோ என்னமோ தெரியவில்லை. கேம்ஸ்லயே இருக்காங்க நிறைய பேர். நாம குழந்தைகளையும் சிறுவர் சிறுமிகளையும் பத்தி பேசுறோம். இங்க வயசானதுக்கு எல்லாமே கேம் விளையாடிட்டு உட்காந்துருக்குது. எங்க கூட ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிற 70 வயசுக்காரு இங்க ஏறினதுல இருந்து திருச்சியில இறங்குற வரையும் விளையாடிட்டு தான் இருக்காரு. எங்கேயும் அவர் பார்வை திரும்பவே இல்லை. எல்லாரும் கேம்ஸ் அடிக்டுகள், சோசியல் மீடியா அடிக்டுகள், ரீல்ஸுகளுக்கு அடிக்டுகள். இதுன்னு பிள்ளைகளா இருக்கு, அதுகெல்லாம் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுது. சாயந்தரம் வந்த உடனே தூக்கிடுது மொபைல. ஹாய் கைஸ் அப்படின்னு அது ஏதோ ஒரு வரலாறு சொல்ல ஆரம்பிக்குது. சாயந்தரம் வந்த உடனே என்னமோ குரானை தூக்கின மாதிரி, புஸ்தகத்தை தூக்கின மாதிரி. இப்போல்லாம் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அதிகமா வர்ற வியாதி என்ன தெரியுமா? மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க இந்த வியாதிக்கு ஐஏடின்னு பேராமா. நிறைய பேர் இப்ப பேஷண்ட்டுக்கு அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு தான் ஐஏடினா இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. சுருக்கமா, நீங்க கொடுக்கிற மொபைல்னாலையும் அதிலே அவர்கள் காணுகிற காட்சிகள்னாலையும் சோசியல் மீடியாக்களாலும் அதிகமாக மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் ஐஏடி என்கிற நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள் என்று மனச்சிதைவுகளுக்கு மருந்தளிக்கக்கூடிய, மருத்துவம் பார்க்கக்கூடிய, கவுன்சிலிங் செய்யக்கூடிய மருத்துவர்கள் அதையெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆளாளுக்கு இணையதள பரவலாக்கப்பட்டதற்கு பின்னால் அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி கெட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைகள்லாம் இன்ஸ்டால கெட்டு போயிருக்கு. நீங்க குடும்ப பெண்கள்லாம் சமையலை அதில் பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க, மருதாணியை அதில் பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க, பொண்ணு அலங்காரத்தை அதில் பார்த்து ஆரம்பிச்சிருக்கிறீங்க. நம்ம வயசான நன்னிமா ராதிமாவெல்லாம் யூடியூப்ல பயான் பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. பயான் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. என்னன்னா, அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப இன்றைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியால கெட்டு போயிருக்காங்க. சமீபத்தில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, இன்றைக்கு வளருகிற குழந்தைகள் 6 மணி நேரம்
நான் வேற பயானெல்லாம் நிறைய பேசல. இன்னைக்கு குழந்தைகளை நீங்க தான் கையாளுறீங்க, இதை மட்டும் தயவு செய்து கண்காணிங்கன்னு சொல்றதுக்காக நான் சொல்றேன். 6 மணி நேரம் எலக்ட்ரானிக் மீடியால ஒரு குழந்தை செலவழிக்கிறது ஆவரேஜா, லீவு நாள் ஸ்கூல் நாள் எல்லாம் கணக்கு போட்டு ஆவரேஜா பெர் டே 6 hours ஒரு குழந்தை எலக்ட்ரானிக் மீடியால தன்னுடைய பார்வையை பதித்து வைத்திருந்தால் எப்படி இருக்கும்? தயவு செஞ்சு உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த மாதிரி ஸ்கூல் கிடைச்சிருக்கு. மார்க்க ஒழுக்கங்களை சொல்லி தருகிற பள்ளிக்கூடங்கள் சின்னதிலிருந்து எப்படி உருவாக்குறோமோ அப்படித்தான். சமீபத்தில் ஒரு பெரிய ஹஜ்ரத் ஒருத்தர் வஃபாத் ஆனாங்க. சர்வதேச அளவில் புகழ் பெற்ற பாகிஸ்தானுடைய நக்ஷபந்தி தரீகாவுடைய பெரிய ஆலிம் அவங்க, ஜுல்ஃபிகார் சாப்னு. அவங்க இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தாங்களாம். அவர்களை பற்றி நிறைய உலமாக்கள் எழுதிய, அவர்களும் எழுதியிருக்கிற செய்தி இது. 4வது 5வது படிக்கிறப்ப இருந்தே அவங்க வீட்டில் பள்ளிக்கூடத்துக்கே ஒதுவோடு தான் அனுப்பிச்சி வைப்பாங்களாம். ஒதுவு செஞ்சுக்கிட்டே போவாராம். திரும்ப வர்ற எப்போ ஒதுவு பிரிஞ்சாலும் கேட்டுட்டு போய் ஒதுவு செஞ்சிருவாராம். 5வது படிக்கிறப்ப இருந்து ஒருத்தர் இப்போ இந்த வருஷம் வஃபாத் ஆகிற வரைக்கும் ஒதுவோடு இருந்திருக்காரு எல்லா நேரமும். இதில் என்ன நடக்குதுன்னா, ஒதுவு செஞ்சுட்டு பிரேயர் நடக்கும் இல்லை காலையில், இப்போ போட்டு காட்டினாங்கல்ல, அந்த மாதிரி பிரேயரில் அவர் ஃபர்ஸ்ட் மாணவராக நிற்பாராம். வருஷம் பூரா ஒரு நாள் கூட அது மிஸ் ஆனதில்லை. ஒரு 4 பேத்துக்கு பின்னாடி அப்புறம் கடைசியில் அப்படியெல்லாம் இல்லை, எப்பவுமே அவர் கிளாஸில் அவர் ஃபர்ஸ்ட். இந்த பிரேயர் முடிஞ்ச உடனே அந்த ஆர்டர், அந்த வரிசை பிரகாரம் பிரின்சிபல் சொன்ன உடனே ஒவ்வொரு வரிசையா போய் அவங்கவுங்க கிளாஸ்ல நுழைவாங்க. இதனால என்னன்னா, வருஷம் பூரா இவர் கிளாஸ்ல போய் அந்த பிரேயர்ல உள்ள வரிசை கிளாஸுக்குள்ள நுழையிறப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் நுழைவார். எதேச்சையா அன்னைக்கு காலையில பிரேயருக்கு வந்தவர் ஒரு நாள் ஒதுவு பிரிஞ்சிருச்சு, அவர் போக வேண்டிய சூழ்நிலை. போய் ஒதுவு செஞ்சுட்டு வரும்போது பிரேயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கடைசியில நின்றார், லாஸ்ட்ல நின்றார். அவர் இத்தனை வருஷம் படிக்கிறப்போ ஒரு நாள் கூட அந்த முந்தின இடம் தப்புனதில்லை, லாஸ்ட் இடத்துல நின்றார். இங்க பிரேயர்ல மேல நிக்கிற பிரின்சிபல் அதை கவனிச்சிட்டார். அந்த பையன் பீர் முகமது ஜுல்ஃபிகார் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல நிற்பான், கடைசியில் நிற்கிறான். பக்கத்தில் உள்ள ஆசிரியர்கிட்ட காதில் கேட்டாரு, நான் இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரையும் அந்த பையன் படிக்கிற வரையும் எப்பவுமே அந்த பையன் ஃபர்ஸ்ட்ல நிற்பாரு, என்ன இன்னைக்கு கடைசியில் நிற்கிறார்? ஆசிரியர் சொன்னாராம், ஒது இல்லாமல் எப்பவும் பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டாரு, இன்னைக்கு ஒது போயிருச்சு, அதனால போயிட்டு வந்ததில் அவர் கடைசியில் நிற்கிறார். பிரேயர் முடிஞ்சது, இப்போ எல்லாரும் கிளாஸுக்கு போகணும். பிரின்சிபல் சொன்னாராம், இன்னைக்கு கிளாஸுக்கு போகிற வரிசை அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னார். அந்த பக்கம் இருந்து ஸ்டார்ட் ஆகும். என்ன ஆச்சுன்னா, அப்படியே கூட்டிட்டு போய் திரும்பவும் அன்னைக்கும் அவர் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா நுழைஞ்சாராம். எதுக்கு சொல்ல வர்றேன்னா, 5 வயசுல இருந்து ஒரு குழந்தைய ஒதுவோட இருக்கணும்னு கத்து கொடுக்கிற ஒரு தாயும் தந்தையும் அந்த குடும்பமும் வருங்காலத்தில் அந்த குழந்தை எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெறும் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லலாம். டெல்லி போனீங்கன்னா குத்துபுத்தீன் பக்தியாரி காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி அடங்கி இருக்கிறாங்க. அவங்க தர்கா டெல்லியில ஃபேமஸ், நாங்கள்லாம் நிறைய தடவை ஜியாரத்து பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய கராமத் என்கிற அற்புதம் உடையவர்கள். அந்த குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய அம்மா பையன் ஸ்கூல் விட்டு வர்றப்போவெல்லாம் உணவு ரெடியாக தான் இருக்கும், ஆனால் வந்த உடனே தொழுதுட்டு முசல்லாவை விரித்து கேட்க சொல்லுமா, யாரெல்லாம் எனக்கு உணவு கொடுன்னு கேளு. அது டெய்லியும் பின்னாடி தான் இருக்குது உணவு ரெடியா, ஆனால் அவங்க அம்மா தரமாட்டாங்களாம். தொழுதுட்டு ஒரு துவா கேட்ட உடனே இங்கே வா எல்லாம் உணவு கொடுத்துட்டான். வழக்கமாக பையனுக்கு எடுத்து வைக்கிற அந்த அலமாரி அதை திறந்தா உணவு இருக்கும், எடுத்து சாப்பிடுவாங்க. இது ரெகுலராக ரொட்டீனாக நடைபெறுறது அவங்க வீட்டில். ஒரு அசம்பாவித நேரத்தில் அவங்க அம்மா வெளியே போயிட்டாங்க, வீட்டில் யாரும் இல்லை. பையன் வந்தார், வழக்கம் போல் உதவு செஞ்சார், முசல்லா விரிச்சார், தொழுதாரு, யாரெல்லாம் உணவு கொடுன்னாரு. போய் கதவை திறந்தா உணவு இருந்துச்சு, அவங்க அம்மா இல்லை, உணவு யாரும் வைக்கவும் இல்லை. குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி அவர்களுடைய தாயால் ஊட்டப்பட்ட தக்குவா தவக்குலை பற்றி சிலாகித்து நிறைய எழுதுவார்கள். ஹதரத் நிஜாமுத்தீன் அவுலியா
ஹதரத் குதுபுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி டெல்லியில அடங்கி இருக்கிற ஏராளமான பெரியவர்கள். நான் எதுக்கு சொல்ல, இதெல்லாமே அன்னையரின் வளர்ப்பு, அன்னையரினுடைய கனிவும் கண்டிப்பும் கலந்த அற்புதமான உருவாக்கம். இன்னைக்கு சோசியல் மீடியா உட்பட நிறைய இதுல சிக்கி சீரழிந்து விட்ட ஒரு சூழல்ல நாம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சின்ன வயசுல நீங்க ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா பதியும். ஹதீஸ்ல பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல நிறைய வருது. சின்ன பசங்கள்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கங்களை கொண்டு வருவாங்க. யா குலாம் சம்மில்லா, ஏய் பையனே பிஸ்மில்லா சொல்லு. சின்ன பையனை யா குலாம் குல் மிம்மா யலீக், இங்க பாரு, ஏ தம்பி பிளேட்ல பக்கத்தில் இருக்கிறது தான் சாப்பிடணும், நடுவுல கை வைக்க கூடாது. யா குலாம் இஸ்தஇன் பில்லா, ஏ தம்பி அல்லாஹ்ட்ட மட்டும்தான் உதவி கேட்கணும். இப்படியே நிறைய யா குலாம் யா குலாம் யா குலாம் என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் நூற்றுக்கணக்கில் நூற்றுக்கணக்கில். யா குலாம் என்று தொடங்குகிற ஹதீஸ்கள்ல விரிவுரை எழுதக்கூடிய பெருமக்கள் அதை சொல்லித் தருகிறார்கள். அவன் பருவமடைந்து விட்டால், அவன் பெரிதாகி விட்டால் அவனை கூப்பிட்டு நீ இப்படி சாப்பிடு, நீ இப்படி குடி, நீ இப்படி நில்லு, நீ இப்படி வணங்குன்னு சொன்னது அவ்வளவா எடுபடாது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைகள் யாரு கையில இருக்கு அப்படின்னா உங்க கையில தான் இருக்குது. நான் தாய்மார்களோடு நிறைய சொல்ல வேண்டும். இவ்வளவு தாய்மார்கள்லாம் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இப்போலாம் அவங்க பூரா பிக் பாஸ் அது இதுன்னு பார்த்துட்டு உள்ள உட்காந்துக்கிறாங்க, வர்றதில்லை. இப்போ ஆண்டு விழா உங்கள் பிள்ளைகள்லாம் பரிசு வாங்குதுங்கிறதுனால கரெக்டாக வந்து சிக்கியிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற மீடியா உலகத்தில், கணினி யுகத்தில் குழந்தைகள் அவர்களுடைய உலகத்தில் நிறைய மாற்றம், நிறைய மாற்றம். முதல் விஷயம், படிக்கிறதெல்லாம் மனசில் அந்த குழந்தைகளுக்கு இப்போ ஏற மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? அவன் பூரா இதுலேயே இருக்கிறான். இதுலேயே இருக்கிறதுனால மெமரி இஷ்யூ நிறைய வந்துருச்சு. மெமரி இஷ்யூனா மனப்பாடத்தில் எதுவும் நிறைய நிற்க மாட்டேங்குது. மனப்பாடம் பெரியவங்களுக்கே நிற்க மாட்டேங்குதே. அவர் வீட்டில் 4 காய்கறி வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டா போய் அங்கே நின்று ஃபோன் பண்ணுறார் என்னென்ன சொன்னேன்னு. இல்லைன்னா சமயத்தில் அந்த அம்மா ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தா அதை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறார். 4 ஜாமானம் தான் எழுதியிருக்குது. அந்த அம்மா கத்திரிக்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டுன்னு ஏதாவது எழுதியிருக்குமில்ல, அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு கடைக்கு போகிறார். மெமரி இஷ்யூ இன்றைக்கு பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மீடியாக்களினுடைய வீரியத்திற்கு பின்னால். அது மட்டுமல்ல, இன்னைக்குள்ள நவீன ஜெனரேஷன் அநேகமா உங்க வீடுகள்லையும் அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு எல்லா வீடுகள்லையும் இந்த சோசியல் ஐசோலேஷன் சொல்றாங்கல்ல, சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இடைவெளி, அந்த இடைவெளியினால் நம்முடைய தலைமுறை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சொந்தக்காரங்க வர முடியறதில்லை, வர்றதை நம்ம குழந்தைங்க விரும்புறதில்லை. ஏம்மா நாளைக்கு மாமா வீட்டில இருந்து அவங்கெல்லாம் வர்றாங்களாம், ஒரு 2 நாள் இங்கே இருப்பாங்க. 2 நாளா? எதுக்கு வர்றாங்க? ஏது நம்மளோடது பேசுது, இத்தனூடு தான் இருக்குது. 2 நாள் எதுக்கு வர்றாங்க? வந்தால் சாப்பிட்டு டீ சாப்பிட்டு போயிட வேண்டியது தானே. இல்லைப்பா, அவங்க ஏதோ இங்கே கல்யாண வேலையாக வர்றாங்க, அவங்க 2-3 நாள் தான் இங்கே இருப்பாங்க அப்படின்னா இவன் சோகமாயிடுறான். என்னன்னா சொந்தக்காரங்க வரவேணாங்கிறான், யாரும் வரவேணாம். இன்னும் சொல்ல போனா இவன் இருக்கிற இடத்துல டேபிள் அல்லது அறையில அவங்க அம்மா, அக்கா, தங்கச்சி கூட வர வேணாங்கிறான். அவனுக்கு தேவை ஒரு மொபைல், அவனுக்கு தேவை ஒரு கேம், அவனுக்கு தேவை ஒரு மீடியா, ஒரு சோசியல் மீடியா உட்காந்துக்கிறான். ஒரு காலத்துல நம்ம அரைப்பரிச்சை லீவ் விட்டா, முழு பரிச்சை லீவ் விட்டா மாமா வீட்டுக்கும் மச்சான் வீட்டுக்கும் தான் நாம போவோம். 10 நாள் 15 நாள் போய் அந்த ஊர்ல கிராமத்துல அல்லது அவங்க வீட்டில் இருந்துட்டு வருவோம். இந்த ஜெனரேஷனுக்கு 2 நாள் கூட நம்முடைய சித்தப்பா பெரியப்பாவோ மாமா மச்சானோ வர்றதை யாரும் விரும்புறதில்லை என்பது இன்னைக்கு இருக்கிற ஐசோலேஷன், சோசியல் ஐசோலேஷன் சொல்றோம். ஒரு மிகப்பெரிய தலைவலி இன்றைக்கு இருக்கிற தலைமுறை இடத்திலே நாம் சந்திக்கிறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய குணங்களில், அவர்களுடைய பிஹேவியர் இஷ்யூஸ் சொல்றோம், அவர்களுடைய நிலைகளில் எக்கச்சக்கமான தடுமாற்றம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனப்படுத்துவீங்கிறதுக்காக வேண்டி குழந்தைகளை பத்தி உங்கள்கிட்ட சொல்றோம். இந்த ஃபாஸ்டாவே இருக்கான்,
இன்னைக்கு உள்ள நம்ம பையன் புள்ள பூரா பயங்கர ஃபாஸ்ட். பாத்தீங்கல்ல, இங்க நிறுத்தவே மாட்டான், அப்படின்ட்டே இருப்பான். அது அவன் போடுறதே 1 நிமிஷம், அதுல இவன் 20 செகண்டை இவன் கட் பண்ணிடுவான். இப்படிமா இந்த மூவிங் ஃபாஸ்ட். குழந்தைகள் சார்ந்த மனநல மருத்துவர்கள் சொல்றாங்க, இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் சொல்றது, ரொம்ப வேகமான துரிதம். இது என்ன ஆகுது தெரியுமா? 40 நிமிஷம் கிளாஸ்ல எல்லாம் அவன் பொறுமையா உட்கார முடியறதில்லை. நீங்க அரை மணி நேர பயான்ல எல்லாம் அவங்கள உட்கார வைக்க முடியாது. இதெல்லாம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற தலைமுறையின் தாக்கம். நான் வந்து இப்போ உங்களை உட்கார வச்சு அரை மணி நேரம் பேசுற மாதிரி அந்த குழந்தைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு அரை மணி நேரம் பயான்னு அறுக்கிறாருன்றான். ஒத்துக்கவே மாட்டான். வேணா இந்த சைட்ல டீச்சரையும் அந்த சைட்ல வாத்தியாரையும் போட்டு அவர் ஒரு மாதிரி உருன்னு முறைச்சிட்டு நின்றாருன்னா விதியேன்னு உட்காந்துருப்பான். மற்றபடி அவனோட பிரியத்தோட ஒரு 1/2 hour, ஒரு 40 minutes கிளாஸ், 40 minutes உபதேசம், அது காலமெல்லாம் மலையேறி போயிருச்சு. நாமெல்லாம் படிக்கிறப்போ நீதி போதனைன்னு ஒரு பாடமே இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், வயசானவங்களுக்கு. மாரல் சயின்ஸ்னு பேரு. வாரத்தில் ஒரு நாள் அந்த ஆசிரியர் நீதி கதை ஏதாவது சொல்லுவாரு, சொல்லிட்டு அதுல என்ன படிப்பினேன்னு சொல்லுவார். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷன் அதை வாங்கிறதுக்கு கூட தயாரா இல்லை. இப்ப இவர்களுடைய இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டினால இவர்களுடைய குணம் சார்ந்த எல்லா விஷயங்களும் இவர்களுக்கு பாதிக்கப்படுகிறது. இந்த பாதிப்புகள் பெரிய தாக்கத்தை சமீப காலத்தில் உண்டாகுது. நான் சுருக்கமா 2 மணிக்கு தொழுகைன்னு அறிவிச்சிட்டாங்க, அதனால முடிக்க போறேன். அன்பானவர்களை, தயவு செஞ்சு சர்வதேச அளவில் குழந்தைகள் மீதான வன்முறை அப்படின்னு ஒரு கருத்தரங்கம் சமீபத்தில் நடந்தது ஜெர்மன்ல. குழந்தைகள் மீதான வன்முறை. அதுல என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள் மீதான எந்த வன்முறைக்கும் காரணம் அவர்களுடைய பெற்றோர்கள். ஸ்கிரீன் டைமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை ஸ்கிரீனை பார்க்கறது ஒரு நாளைக்கு 1 hour இருக்கலாமா. அதுக்கு மேல இருந்தா ஒவ்வொரு மணி நேரமும் உங்க குழந்தை டேமேஜ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். 1 hour, ஒரு நாளைக்கு 1 hour. நீங்க எப்ப வேணாலும் கொடுங்க அவங்க கையில. 5 to 6 சாயந்தரம் வந்த உடனே, அல்லது 7 to 8, ஏதாவது ஒரு நேரம் 1 hourக்கு மேல எலக்ட்ரானிக் மீடியாவினுடைய ஸ்கிரீன் டைமிங் ஒரு குழந்தைக்கு இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த அம்மாவே அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இது வந்து அகில உலக அளவில் குழந்தைகள் மீதான வயலன்ஸ் என்று சொல்லி நடத்தப்பட்ட கருத்தரங்கத்தினுடைய ஆய்வு முடிவு. அதனால 1 hourக்கு மேல கொடுக்காம எல்லாம் இருக்க முடியல. உங்களை ஒரு வழி பண்ணிடுவாங்க இன்னைக்கு நீங்க கொடுக்காம இருந்தா. அதனால தப்பிக்கலாம் முடியாது, கொடுத்தாகணும். தயவு செய்து டைம் போடுங்க. வீக் டேஸ்ல இவ்வளவு, வீக் எண்ட்ல இவ்வளவுனாவது ஸ்கிரீனுக்குன்னு ஒரு டைம் போட்டு கொடுங்க. நம்முடைய வருங்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கும். மிக அழகான மார்க்க சூழலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பள்ளிக்கூடத்தை நல்வாய்ப்பாக பயன்படுத்துங்கள். இங்கே சொல்லிப்படக்கூடிய இஸ்லாமிய ஒழுக்கங்களை தயவு செய்து முதலில் உங்கள் வீடுகளில் அமல்படுத்துங்கள். இங்கே ஒது செய்வது போன்று உங்கள் வீட்டில் செய்ய வேண்டும். இங்கே தொழுவது போன்று உங்கள் வீட்டில் தொழ வேண்டும். இங்கே ஒப்பிப்பது போன்று உங்களிடம் ஒப்பிக்க வேண்டும். இந்த சூழலை உங்கள் வீட்டிலே ஏற்படுத்தினால் நாளைய குழந்தைகள் மார்க்கம் தழுவிய குழந்தைகளாய் நிச்சயமாய் இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். அல்லாஹ் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் வாழ்வாங்கு வாழ்வது மட்டுமல்ல, மார்க்கத்தை சார்ந்தே வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் குழந்தைகள் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.